வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். 956 புதிய வகுப்பறை கட்டடங்கள் காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சியில் சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி காட்டம். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே புதிய ரயில் சேவை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். திமுக அரசுக்கு நிர்வாக திறமை என்பதே கிடையாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் நாளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்ட 956 புதிய வகுப்பறை கட்டடங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 264 கோடி ரூபாய் செலவில் கட்டிய 956 புதிய வகுப்பறை கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து தகச்சால் பள்ளிகளில் புனரமைக்கப்பட்ட பள்ளி கட்டடங்கள் 12 ஆய்வக கட்டடங்களையும் முதல்வர் திறந்து வைத்தார். மேலும் திருவண்ணாமலையில் முதன்மை கல்வி அலுவலகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கல்வி வளாகத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே புதிய ரயில் சேவையை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இன்று துவங்கி வைத்தார். மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் பொத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து பொத்தனூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள சிறப்பு ரயில் சேவையை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரத்தில் 2 நாள் மட்டும் இயக்கக்கூடிய புதிய ரயிலையும், கோவை திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் கூடுதல் நிறுத்தமாக நின்று செல்வதையும், மைசூரு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயிலை கடலூர் துறைமுகம் வரை நீட்டித்தும் தற்போது வாரத்தில் 5 நாள் மட்டும் இயக்கப்படும் மயிலாடுதுறை திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி ரயிலாக இயக்குவதை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி தனது நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் வெளிக்காட்டி வருகிறார் என தெரிவித்துள்ளார். மேலும் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளது என்ற நிலையில் கடந்த 200 நாட்களாக தமிழகமே கொலைக்களமாக மாறியுள்ளதாகவும் எடப்பாடி தெரிவித்துள்ளார். திமுக அரசிற்கு நிர்வாக திறமை என்பதே கிடையாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை எழும்பூரில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பேசிய அன்புமணி, தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்றும், இன்றும் மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறுவது பெரும் மோசடி என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசிற்கு நிர்வாக திறமை என்பதே கிடையாது என்றும், பணத்திற்காக தனியாரிடம் மின்சாரத்தை வாங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், அரசு துறைகளில் மின் உற்பத்தியை நிறுத்திவிட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதில் ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டு மின்சார உயர்வையும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்த கமலேஸ்வரி, அவரது மகன் சுகந்தகுமார், பேரன் இஷான் ஆகிய 3 பேர் எரித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. முதல் கட்ட விசாரணையில் சங்கர் ஆனந்த் மற்றும் சாகுல் அமீது ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் சங்கர் ஆனந்த் கொடுத்த வாக்குமூலத்தில் தனது அம்மா தற்கொலை செய்து கொண்டதற்கு முக்கிய காரணம் சுகந்தகுமார் தான் எனவும், இதனால் சுகந்தகுமாரின் வீட்டுக்குள் புகுந்து அவரை மட்டும் கொலை செய்ய முயற்சித்த போது அவரது அம்மா தடுத்ததால் அவரையும் கொலை செய்ததாக தெரிவித்தார். மேலும் கொலை சம்பவத்தை சிறுவன் வெளியே சொல்லிவிடுவான் என்பதால் சிறுவனையும் கொன்று பெட்ரோல் ஆசிட் ஊற்றி 3 பேரையும் எரித்ததாகவும் தெரிவித்தார். பின்னர் பீரோவில் இருந்த பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற கார் மோதிய விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கோவையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கோவை சௌரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவருக்கு 17 வயதில் +2 படிக்கும் மகன் உள்ளார். இந்நிலையில் அதிகாலை பெற்றோர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது மாணவர் அவர்களது வீட்டில் இருந்த காரை எடுத்துக்கொண்டு கோவை அவிநாசி சாலை பீளமேடு அருகே ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது முன்னாடி சென்ற மற்றொரு காரை முந்திச் செல்லும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் அவிநாசி சாலை மேம்பால பணிகள் மேற்கொண்டிருந்த மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி அக்ஷய் பேரா மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். தொடர்ந்து சாலையின் தடுப்பு சுவற்றில் மோதிய கார் தீப்பற்றி முழுமையாக எரிந்து நாசமானது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவனின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டக்குடி அருகே கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 21 ஹான்ஸ் மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆவட்டி கூட்டுரோடு பகுதியில் ராமநத்தம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த வாகனத்தில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்டுள்ள ஹான்ஸ் பாக்கெட்டுகள் கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து 21 ஹான்ஸ் மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட பால்ராஜ், கார்த்திக் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே போதைப் பொருட்களை விற்பனை செய்த 4 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் உபயோகம் செய்ததாக 7 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அலுவலர் இளங்கோவன் தலைமையிலான அலுவலர்கள் மாணவர்களிடம் நடத்திய சோதனையில் 4 கடைகளில் ஹான்ஸ் மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் அப்பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 கடைகளுக்கும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சீல் வைத்தனர். மேலும் அந்த கடைகளை 15 நாட்களுக்கு திறக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி உருளையான்பேட்டையை சேர்ந்த செந்தில்குமார் விஜயலட்சுமி தம்பதியின் மகன் கிஷோர். இவர் புதுச்சேரி கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். இவரின் குடும்பத்தினருக்கு புதுச்சேரி ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், துணை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருத்தணியில் அம்மன் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கத் தாலியை திருடிய நபர் சிசிடிவி காட்சி உதவியுடன் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ள மகிஷாசுரமர்தினி அம்மன் ஆலயத்தை யசோதா என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் கோயிலுக்கு வந்த வாலிபர் ஒருவர் அம்மன் கழுத்தில் இருந்து 3 சவரன் தாலியை திருடியுள்ளார். இதையடுத்து அம்மன் கழுத்தில் இருந்த தாலியின் சில பாகங்கள் கீழே இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த யசோதா திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 சவரன் தங்கத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே தனிநபர் ஒருவர் வெள்ளைப்பன்றி வளர்ப்பது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாவட்டம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளாக வெள்ளைப்பன்றி வளர்த்து வருகிறார். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு வாந்தி, பேதி, தோல் பிரச்சனை உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட காவல், துணை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் சார்பில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி தலைமையேற்று முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவை சேர்ந்த புள்ளியியல் ஆய்வாளர் ரவிசங்கர், காவல் உதவி ஆய்வாளர்கள் ஆறுமுகம், சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வன்கொடுமை சட்டம் குறித்தும், பெண் கல்வி, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு சலுகைகள், போக்சோ சட்டம் உள்ளிட்டவை குறித்தும் விளக்கி கூறினர். இந்த முகாமில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பிறந்தநாளையொட்டி மோடச்சூர் தான்தோன்றி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் ஆனந்த் நீண்ட ஆயுளுடன் கழக பணி மேற்கொள்ள வேண்டும் என வழிபாடு நடத்தினர்.
தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் மகளிர் அணியை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். திருப்பூரை சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் வடிவத்தை களிமண்ணால் உருவாக்கியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் ரஜினிகாந்தின் தோற்றம் பலரையும் கவர்ந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட உடுமலை பகுதியை சேர்ந்த ரஜினி ரசிகரான மண்பாண்ட கலைஞர் ரஞ்சித் என்பவர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் தோற்றத்தை களிமண்ணால் உருவாக்கியுள்ளார். சென்னையில் உயிரிழந்த கானா பாடகரின் உடலை ஊர் மக்கள் ஒன்று கூடி நல்லடக்கம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலை காரப்பாக்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக வசித்து வந்தவர் கானா பாடகர் சுரேஷ். இவர் குளத்தில் தவறி விழுந்த நிலையில் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றிய கண்ணகி நகர் போலீசார் உறவினரற்ற சவமாக கருதி அரசு சார்பில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இதை அறிந்த சமூக ஆர்வலர் MK பழனிவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி சுரேஷின் உடலுக்கு ஈமச்சடங்குகள் செய்து ஊர் சார்பில் மாலைகள் போட்டு மேள தாளங்களுடன் ஊர்வலமாக சென்று நல்ல முறையில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் நடைபெறும் திருப்பணியை இணை ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஸ்ரீ காமாட்சி அம்மை சமேத கைலாசநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என கூறினார். இந்த ஆய்வின் போது அறநிலைத்துறை செயற்பொறியாளர் யோகராஜ், அறங்காவல குழு தலைவர் பிரகாஷ், ஜெய்சங்கர், அறங்காவல் உறுப்பினர் ரமேஷ் பாபு, ஸ்தபதி மணி ஆகியோர் உடனிருந்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆடித்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் 11 நாட்கள் நடக்கும் ஆடித்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் வள்ளியூர் ஐயாவளி அகில திருக்குடும்ப மக்கள் சபை தலைவர் தர்மர் கலந்து கொண்டு கொடியேற்றினார். தொடர்ந்து ஐயா புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளி பதியை சுற்றி பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். வங்காளதேசத்தில் வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. வங்காளதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் டாக்கா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 30% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதை அடுத்து 30% இடஒதுக்கீடு செல்லும் என கூறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அந்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி, பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபடும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் விரட்டி எடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் நடந்த வன்முறையில் ஏற்கனவே 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. போராட்டம் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் வங்காளதேசம் செல்வதை தவிர்க்குமாறு பல்வேறு நாடுகள் தங்களது நாட்டு குடிமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. 9வது ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் உள்ள தம்புலாவில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் 8 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், பி பிரிவில் வங்காளதேசம், மலேசியா, இலங்கை, தாய்லாந்தும் இடம் பிடித்துள்ளன. இந்நிலையில் தொடக்க நாளான இன்று ஏ பிரிவில் 2 லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன. இரவு 7 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் 7 முறை சாம்பியனான இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இவ்விரு அணிகளும் 20 ஓவர் போட்டிகளில் இதுவரை 14 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 11இல் இந்தியாவும் 3இல் பாகிஸ்தானும் வெற்றி பெற்றுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது.
அது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, தேனி, கோவை மற்றும் நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 55,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 6,875 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 55,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய் 75 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 97,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 309 புள்ளிகள் குறைந்து 81,033 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 142 புள்ளிகள் குறைந்து 24,658 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 956 புதிய வகுப்பறை கட்டடங்கள் காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சியில் சென்னை கொலை நகரமாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி காட்டம். மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே புதிய ரயில் சேவை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன். திமுக அரசுக்கு நிர்வாக திறமை என்பதே கிடையாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் நாளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.